வரகாத்துஹு. இல்லாமல் அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையால் கருணையால் ரமதான் மாதத்தை அடைந்து அதனுடைய முதல் தராவீகை சிறப்பாக அல்லாஹ்வினுடைய இல்லத்திலே நாம் எல்லாம் தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாம் தொழுகைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. தொழுகையிலே ஓதப்பட்ட ஆயத்துக்கள் அனைத்தையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அதற்குண்டான நிரப்பமான நன்மைகளையும் சவாபுகளையும் அல்லாஹ் குறைவில்லாமல் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக என்ற நல்லதொரு பிரார்த்தனையோடு ரமதான் சிந்தனையாக ஒரு 5 நிமிடம் அல்லது 7 நிமிடம் ஒவ்வொரு தராவீஹுக்கு பின்னாலேயும் இன்ஷா அல்லாஹ் சில தகவல்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் முதல் நாள் பிறை இன்று சில ஒழுக்க நெறிமுறைகளை நாம் இந்த ரமதானிலே பேணி பாதுகாக்க வேண்டும். அது குறித்து சில தகவல்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். கண்ணியமான பெருமக்களே, குர்ஆனுக்குள்ளே மூசா அலைஹிஸ்ஸலாம் நிறைய இடத்துல வலம் வருவார்கள். குர்ஆனில் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது மூசாவுக்கு தௌராத்தை நான் வெறுமனே கொடுக்கலைங்கிறான்ல. தௌராத் என்ற வேதம் இருக்குல்லவா, அந்த வேதத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் வாங்க வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னா நான் கொடுக்கலை அப்படின்னு அல்லாஹ் பேசுகிறான். பிறகு எப்படிங்க கொடுத்தான், மூசாவுக்கு தௌராத்தை எப்படி கொடுத்தான் என்பதை அல்லாஹ் சொல்லும் பொழுது அழகாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். என்ன தெரியுமா, வவாஅத்னா ஸலாஸீன லைலா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மூசா உங்களுக்கு நான் தௌராத்தை கொடுக்க வேண்டும் என்பதாக நான் எண்ணிவிட்டேன். தௌராத் என்ற வேதத்தை உங்களுக்கு தருவதாக நான் நினைத்து விட்டேன். ஆகையால் நீங்கள் 30 நாட்கள் நோன்பு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் முதலில் அவர்களுக்கு இந்த நிபந்தனையை போட்டான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வாஅத்னா ஸலாஸீன லைலா, 30 நாட்கள் நோன்பு இருந்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். நோன்பை முடித்ததற்கு பிறகு சரி அல்லாஹ்விடத்திலே சென்று அவன் சொன்ன இடத்திற்கு சென்று வாங்கிவிடலாம் என்று எண்ணும் பொழுது அல்லாஹ் அடுத்த உத்தரவு மூசாவுக்கு போடுவான். வஅத்மம்னாஹா பிஅஷ்ரின் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். 30 பத்தாது, ஒரு 10ஐ நீங்கள் அதிகப்படுத்தி 40ஆக நீங்கள் நோன்பை நிறைவு செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் 10 நாள் அதிகப்படுத்தி 40 நாட்களை நோன்பை நிறைவு செய்ததற்கு பிறகு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஃபதம்ம மீகாத்து ரப்பிஹி 40 லைலா என்பதாக அல்லாஹ் சொல்லி 40ஐ அவர் பரிபூர்ணப்படுத்தினார் என்பதை குர்ஆனில் சொல்லி, தூரி சீன மலைக்கு வாருங்கள், அங்கு நான் காட்சி தருவேன். அந்த மலையின் மீது அது ஒரு பெரிய ஒரு நீண்ட ஒரு நெடிய சம்பவம். அது நம்ம மேராஜ் இரவில் கூட அது குறித்து நம்ம பேசுவோம். அப்போ அந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் பேசி இந்த தௌராத் என்ற வேதத்தை வாங்கிட்டு வந்தாங்க. சரி, இந்த சம்பவத்துக்கு நமக்கு என்னங்க தொடர்பு, அது வேணுமா இல்லையா? இந்த நிகழ்வுக்கு நமக்கு என்ன தொடர்பு அப்படின்னா, அல்லாஹ் மூசாவிற்கு தௌராத்தை கொடுப்பதாக நாடியதற்கு முன்னால் அல்லாஹ் நோன்பு வைக்க சொன்னான். அதுதான் இங்கே முக்கியம். என்ன செஞ்சான், அல்லாஹ் நோன்பு நோக்க சொன்னான். அப்போ நோன்பின் மூலியமாக தௌராத்து மூசாவுக்கு கிடைத்தது இல்லையா, அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். இப்போ நமக்கு குர்ஆன் என்ற இந்த வேதம் நமக்கு கிடச்சிருக்கு. எதன் மூலியமாக, நாம் இருக்கக்கூடிய இந்த நோன்பின் மூலியமாக 27 அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ர் இரவன்று உங்களுக்கு நான் வேதத்தை கொடுத்தேன் நபியே நாயகமே என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான். நாம் அந்த நாள் இறக்கி வைத்தோம். அப்போ இந்த வேதம் நமக்கு வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இந்த ரமதானுடைய மாதத்தினுடைய நோன்பு இருக்கிறது. அவ்வளவு சிறப்பு அம்சங்களை பெற்றது தான் இந்த நோன்பு. நோன்பு குறித்து பல்வேறு தகவல்கள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த நோன்பு அல்லாஹுக்கும் நமக்கும் உரித்தான ரகசிய தொடர்பு. இந்த ரகசிய தொடர்பு என்ற வாகனத்திற்குள்ளே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பஸ்ஸுக்குள்ளே நீங்கள் ஏறிட்டீங்க, ஏறின பின்னாடி நீங்கள் சேட்டை பண்ண முடியாது, வாசலில் நிற்க முடியாது, ஆட முடியாது, ஓட முடியாது. ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளே நீங்கள் ஏறிட்டீங்க, ஏறின பின்னாடி உட்கார்ந்த மாதிரி உட்கார வேண்டியதுதான். டேக்கப்பாக இருக்கட்டும் அல்லது லேண்டிங்காக இருக்கட்டும், அந்த நேரத்தில் அதுக்கப்புறம் தான் நீங்கள் இறங்கி ஆடுறது, ஓடுறது, பேசுறது, கையை தூக்குறது, காலாட்டுறதுலாம் அப்புறம். கப்பலில் பயணம் போகிறீங்க, அவன் சொன்ன மாதிரி தான் நீங்கள் உள்ளே இருக்கணும். ஃப்ளைட்டுக்குள்ளே அவன் சொன்ன மாதிரி தான் நீங்கள் இருக்கணும். பஸ்ஸுக்குள்ளேயும் அவன் சொன்ன மாதிரி தான் நீங்கள் இருக்கணும்.
அற்பமான ஒரு விஷயத்தில் படைக்கப்பட்ட அந்த சின்ன வாகனத்திற்குள்ளே நாம் செல்கின்ற பொழுது ஒருவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நாம் பயணிக்கின்றோம் அல்லவா? அல்லாஹ் சொல்கிறான், ஃப்ளைட்டை விட, கப்பலை விட, பஸ்ஸை விட ரமதான் என்ற அந்த வாகனம் மிக முக்கியமான ஒன்று. ஆகையால் நான் சொல்வதை போன்ற அந்த ரமதானுக்குள்ளே நீ பயணி என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அது இங்கே முக்கியம். அல்லாஹ் சொல்கிற மாதிரி என்ன செய்யணும்? இந்த ரமதானுக்குள்ளே நம்ம பயணம் செய்து போக வேண்டும். அதில் மிக முக்கியமான சில விஷயங்களை நம்ம தீர்மானமாக இந்த முதல் நாளிலிருந்து நாம் போட ஆரம்பிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நான் கண்டிப்பாக நிச்சயமாக 30 நாட்களும், எல்லா நாளும் கண்டிப்பாக தொழுகணும், 30 நாட்களும் இமாம் ஜமாத்தோடு தொழுகையை நான் தொழுவேன் என்பதாக நியத் பிடிக்கிறேன். முதல் விஷயம், பயங்கரமான நன்மை. லேட்டாக தொழுகிறது, அங்கே தொழுகிறது அப்படி இல்லாமல் ஜமாத்து நடைபெறும் பொழுது நான் கண்டிப்பாக 30 நாளும் கண்டிப்பாக தொழுதுருவேன். இது எனக்கு நானே போட்டுக்கொண்ட தீர்மானம். இது ஒன்றை நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரணும். ரெண்டாவதாக, இந்த ரமதானுடைய மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் அதிகாலையிலே சஹர் உண்ணுவதற்காக வேண்டி எழக்கூடிய நான், 3 மணிக்கு எழக்கூடிய நான், குறைந்தபட்சம் 4 ரக்காத்துகள் தஹஜ்ஜத் தொழுது விடுவேன் என்பதாக நியத் பண்ணுங்க. என்னங்க ஆயிரப்போகுது? தஹஜ்ஜத்தில் அல்லாஹ் கேட்குறான், பாவத்தை மன்னிக்க, உன்னுடைய பாவத்துக்காண்டி என்னிடத்துல மன்னிப்பு கேளுங்கிறான் அல்லாஹ். நம்ம ஏன் கேட்க மாட்டோம்? பேசுகிறோம். அந்த நேரத்தில் டிவி பார்க்காதீங்க, ஹதீஸே சொன்னாலும் அமர்த்தி போட்டுருங்க. தஹஜ்ஜத்தில் ஹதீஸ்லாம் பார்க்காதீங்க. இப்போ சொல்லக்கூடிய ஹதீஸை விடையே அங்கே சொல்ல போகிறாங்க. அப்புறமேல 10 மணிக்கு பார்த்துக்கிடலாம், 11 மணிக்கு பார்த்துக்கிடலாம் ஹதீஸ்லாம். காலையில் டிவியை போட்டு உட்காந்துக்கிட்டு எவ்வளோ பெரிய தாடி தலப்பாக வச்சுக்கிட்டு உட்காந்து யார் பேசினாலும் சரி அந்த நேரத்தில் ஹதீஸ் எதையும் பார்க்கக்கூடாது. அந்த நேரத்தில் நீங்கள் உட்காந்து என்ன செய்யுங்க? தொழுவுங்க. 4 ரக்காத் நீங்கள் தொழுவுங்க. குறைஞ்சபட்சம் அல்லாஹ்ட்ட கேளுங்க, ஆரோக்கியத்தை கேளுங்க, முசீபத்தை நீக்குவதற்காக வேண்டி கேளுங்க, பாவத்தை விட்டு பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி கேளுங்க, உங்களுடைய தொழில்துறையை பற்றி கேளுங்க, குடும்பத்தை பற்றி கேளுங்க, எல்லாத்தையும் பற்றி கேளுங்க. அல்லாஹ் என்ற கேளு 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 என்று அல்லாஹ் கேட்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த ரமதானுடைய மாதம் இல்லையா? நம்ம கேட்கணுமா இல்லையா? அப்போ தஹஜ்ஜத்தை நாம் கண்டிப்பாக தொழுது விடுவேன் என்பதாக நம்ம என்ன செய்யணும்? இந்த ரமதானுடைய மாதத்தில் நம்ம நியத்து பண்ணிக்கணும். அதே போன்று இதில் மிக முக்கியமான ஒன்று என்னென்னா, இந்த மாதம் முழுவதும் ஹலாலான உணவை மட்டுமே நான் சாப்பிடுவேன் என்பதாக நியத் பண்ணிக்கிறேன். ஹலாலான உணவு, ஹராமான உணவு எதுலையுமே சேர்ந்து விடக்கூடாது. அதே போன்று நம்ம இஃப்தாருக்கு உணவு கொடுக்குறோம், சஹருக்கு உணவு கொடுக்குறோம், அல்லது நோன்பு கஞ்சிக்கு நம்ம உணவு கொடுக்குறோம், காசு கொடுக்குறோம், எதாவது கொடுக்குறேன்றாலும் ஹலாலான காசா, ஹலாலான முறையில் சம்பாதிக்கப்பட்டதா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கொடுங்க. நீங்கள் நம்ம கொடுத்து எப்படியாவது நம்ம பாவத்தை கழிச்சுனாலும் அது பாவம்னா கிடையாது. அதே நேரத்தில் உங்கள் மூலியமாக அப்பாவி மூமின்கள் அந்த வடையையும் கஞ்சியையும் குடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஹராம் போய் சேருமா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களோடு இல்லாமல் மற்றவர்களுக்கும் போய் சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாவத்திற்கு ஆளாக்கப்படுகின்றோம். அப்போ இந்த மாதத்தில் நான் ஹலாலான உணவை மட்டும் நான் சாப்பிடுவேன் என்பதாக எண்ணிக்கிறேங்க. கடைசியாக மிக முக்கியமான ஒரு எண்ணம் எல்லாரிடத்திலையும் தீர்மானமாக வர வேண்டும். இதுதான் என்னுடைய கடைசி ரமதான் என்பதாக நியத் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னுடைய கடைசி ரமதான். என்னை பாருங்கள், கடந்த ரமதானில் இருந்து ஹயாத்தோடு இருந்தவர்கள் இந்த ரமலானில் எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேர் இருக்காங்க? நிறைய நபர்கள் கடந்த ரமலானிலே ஒவ்வொரு சஃபாக முந்தி 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 கடைசியாக நின்றவர்கள் எல்லாம் இன்றைக்கி இல்லை, கபருக்கு கீழே உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நமக்கு இது கடைசி ரமலானாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துவான் என்பதாக இந்த ரமலானுடைய அந்த ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நமக்கு இந்த விஷயத்தில் நம்ம பார்க்குறோம். அடுத்து தேவையில்லாமல் பேசுதல், எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு என்னப்பா நோம்பாடி தூங்குறேன், என்ன நோம்பாடி தூங்குறேன், இதெல்லாம் கிடையாது. வாயும் வயிறும் மட்டும் நோன்பு வைக்கக்கூடாது. அல்லாஹ்க்கு அது பிடிக்காது. வாயும் வயிறு மட்டும் நோன்பு வைக்கக்கூடாது. கண்ணு நோன்பு வைக்கணும், கையை நோன்பு வைக்கணும், கால் நோன்பு வைக்கணும், சிந்தனை நோன்பு வைக்கணும், உள்ளம் நோன்பு வைக்கணும், எல்லாம் நோன்பு வைக்கணும். வாயும் வயிறு மட்டும் நோன்பு வச்சுக்கிட்டு எல்லா பாவமும் கையால், காதால், பார்வையால், சிந்தனையால், சொல்லால் அப்படி செஞ்சோம் என்றாலும் அது அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யப்படாது? முழுமையான அங்கீகாரத்தை அது பெறாது. எப்போ தூங்கிட்டே இருக்கக்கூடாது. எப்போ தூங்கினாலும் எப்போ தூங்குறேன், நோம்பாடி நான் தூங்குறேன் முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. நீ நோன்பா இல்லையா அப்படிங்கிற சந்தேகத்தை பிறருடைய பார்வையில் நீ ஏற்படுத்த
வேண்டும், அந்த அளவுக்கு நீ சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்பதாக நம் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த விஷயத்தில் நாவை பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும், கண்ணை பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும், தேவையற்ற பேச்சுக்களை பேசக்கூடாது. முழுமையான முறையில் அல்லாஹுக்கு நிரப்பமான முறையில் இந்த ரமலானை நான் இஹ்லாஸோடு உல தூய்மையோடு நான் அமல் செய்து நான் இதை கடத்துவேன் என்ற அற்புதமான நியத்தோடு நாம் பயணித்தோம் என்றால் அல்லாஹ் நமக்கு அமைத்த இந்த ரமலான் என்ற வாகனத்திலே அழகான முறையில் நாம் லேண்டிங் ஆகிவிடலாம் என்ற ஒரு தகவலைத்தான் இந்த ஆயத்துக்களும் ஹதீஸ்களும் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹும் ரசூலும் எப்படி இந்த ரமலானை கடத்த வேண்டும் என்ற அற்புத தகவல்களை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ அதன் பிரகாரம் செயல்படக்கூடிய நல்ல முஃமினீன்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.